ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கான என்ன ட்ரெய்லரை பார்க்க போகிறோன்னா, அண்டர் ஹர் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸை நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். சீரீஸை பார்த்தேன்னா அதோட ட்ரெய்லரை பார்த்தேன். ஸோ பார்த்ததும் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ உடனே இன்றைக்கான வீடியோவுமே நான் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி இந்த சீரீஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா? ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு ஆஃபீஸ், அங்கே ஒரு இன்டர்வியூ காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இன்டர்வியூக்காக நிறைய பர்சன் வந்திருக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோயினும் ஒன்று. நம்ம ஹீரோயினோட பேர் அலைஸ். ஸோ அங்கே இன்டர்வியூவில் பாஸ் வர்றதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த கம்பெனியோட பாஸுமே வர்றாங்க. எப்படி அவ்வளோ அழகாக ஸ்டைலாக மாடர்னாக ரொம்பவே கிளாமராக அப்படி நடந்து வர்றாங்க. அவங்க தான் நம்ம செகண்ட் ஹீரோயின், பேர் நேன். ஓகேவா? அப்படி அழகாக நடந்து வரவும் இங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் நம்ம ஹீரோயின் இருக்காங்களே அலைஸ், அவங்க அப்படி மெய் மறந்து வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க, எவ்வளோ கூலாக ரிலாக்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம நேன் இதை எதையுமே கண்டுக்கலை. அவங்க நேராக அவங்களோட ரூமுக்குமே போகிறாங்க. போனதுமே இன்டர்வியூமே காண்டாக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் பர்சனே அலைஸ் தான். அலைஸையுமே கூப்பிடுறாங்க. நீங்கள் இப்போ உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லவும் அலைஸ் கொஞ்சம் ஒரு பதட்டத்தோட, கொஞ்சம் ஒரு பயத்தோட ரூமுக்குள்ளேயுமே போகிறாங்க. அங்கேயும் போனதும் மறுபடியும் அந்த பாஸை தான் சைட் அடிக்கிறாங்க. ஏன்னா நான் அந்தளவுக்கு அழகாக இருக்கிறவங்க ரொம்பவே கூல், அப்படி அழகாக இருக்கவும் அலைஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மெய் மறந்து பார்க்குறாங்க. நம்ம ஒரு அழகான ஒரு விஷயத்தை எப்படி ஒரு ஆச்சரியமாக அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம்ல, ஸோ அந்தளவுக்கு அப்படி மெய் மறந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கவும் நான் பார்க்குறாங்க. நான் பார்த்துட்டு சரி உட்காரு, இன்டர்வியூவை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு அலைஸுமே சொல்லவும் சரி நம்ம இப்போ இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலைஸ்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க தான். ஆனால் அந்த கேள்விக்கான பதில் அலைஸுக்கு தெரியலைன்னு சொன்னவும் திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுது என்னன்னே தெரியல. அது இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அது அப்படின்னு சொல்லிட்டு அதை முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே எனக்கு புரிஞ்சிருது அவங்களுக்கு எந்த ஒரு பதிலும் தெரியலைன்னு சொல்லிட்டு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் போகலாம், அடுத்த பர்சன் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அலைஸுமே ரொம்பவே சோகமாக சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பவும் அந்த ஃபைலை எடுக்கிறதுக்காக அப்படி பக்கத்தில் போகிறாங்க. அப்படி பக்கத்தில் போகும்போது ரெண்டு பேருமே அப்படி க்ளோஸாக வராங்கல்ல. அப்போ நான் சொல்கிறாங்க, உன்னோட பர்ஃப்யூம் ஸ்மெல்லு ரொம்பவே நல்லா இருக்குது, அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அலைஸுமே ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க ஃபைலை எடுத்துகிட்டுமே வெளியில் வராங்க. வெளியில் வந்தது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை. பதில் சொன்னால் தானே செலக்ட் ஆக முடியும். அவங்களுக்கு அங்கே பதிலும் தெரியல. ஸோ செலக்ட்டுமே ஆகலை. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிட்டீங்க, நாளையிலேருந்து ஒர்க்குக்கு வரலாம் அப்படின்னு சொல்லவும் அலைஸுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எது இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டோமா, நம்ம ஜாப்புக்கு போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்த நாள் அதே சந்தோஷத்தோடு அந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்குமே வர்றாங்க. வேலைக்கு வந்ததும் அவங்களோட சீனியர் உனக்கு என்னென்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபைலையே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஃபைலை எடுத்து அலைஸ் ரீட் பண்ணுறாங்க. அதில் என்ன இருக்குன்னா, தினமும் நீ காலையில் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கணும் பாஸுக்கு. அதுவும் என்ன காஃபின்னா கேப்பச்சினோ. அதுவும் எப்படி போடணும் அப்படிங்கிற டீட்டெயில் வரைக்கும் அந்த ஃபைலில் இருக்குது. அந்த க்ரீமு மில்க் ஆட் பண்ணணும், சுகர் சிரப் ஊற்றணும், இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காஃபியை எப்படி போடணும் அப்படிங்கிறதும் அந்த ஃபைலில் நீட்டாக எழுதியிருக்கு. இன்னுமே பாஸுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் மெயினாக ஆமி அப்படின்னு ஒரு கேரக்டர், அதை டெய்லி நீ ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதை பார்த்ததும் அலைஸுக்கு ஒரு டவுட்டு. ஆமாம், இதில் ஆமின்னு சொல்லிட்டு இருக்கே, அது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே ஆமியே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்க்குறாங்க. யாரா அந்த ஆமி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ பார்ப்போம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னையிலேருந்து அலைஸ் வேலைக்குமே ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி ஒர்க்குன்னா, பாஸுக்கு ஒரு அசிஸ்டண்ட், பர்சனல் அசிஸ்டண்ட், எல்லா வேலையுமே செய்யணும். ஸோ அப்படி ஒரு ஜாப்பில் சேர்ந்துருக்காங்க.
ஆஃபீஸில் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அப்பவும் நம்ம பாஸு அதான் நானு சும்மாவே இருக்க விடுறதில்ல. மணி 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது. அப்பவும் விடாம கால் பண்ணி ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மணி 1 மணி ஆகுது. அப்போ கால் பண்ணி, "நீ நாளைக்கு ஆமிய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போணும்" அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னா, "இல்ல எனக்கு இல்ல, ஆமிக்கு உடம்பு சரியில்ல, கூப்பிட்டுட்டு போணும்." சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இனியாச்சும் நிம்மதியா படுக்கலாம் அப்படின்னு படுத்தா, மறுபடியும் அடுத்த ஒரு கால். அது என்னன்னா, நாளைக்கு இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் இருக்கு. ஸோ, அதுக்கான ஃபைல நீ எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி அதையும் பொறுத்துக்கிட்டு இனி தான் நிம்மதியா தூங்கலாம். மணி 3 ஆச்சு. இனிமேலாச்சும் நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்துட்டா, அப்போ மறுபடியும் ஒரு கால். அத அட்டெண்ட் பண்ணி என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அப்போ நான் சொல்றாங்க, "ஆக்சுவலி நான் நாளைக்கு எந்த கலர்ல ட்ரெஸ் பண்ணிக்கட்டும்? ப்ளூ கலர்ல ட்ரெஸ் பண்ணிக்கட்டுமா? இல்லன்னா ஒயிட் கலர்ல ட்ரெஸ் பண்ணிக்கட்டுமா? புதன்கிழமை நான் ப்ளூ கலர்ல ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன். அப்படின்னா நான் ஒயிட் கலர்ல ட்ரெஸ் பண்ணிக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லி அலீஸ் கிட்ட கேட்குறாங்க. மணி 3 மணி. "நீ எந்த கலர்ல ட்ரெஸ் பண்ணா என்ன?" அதுவும் புதன்கிழமை ப்ளூ கலர்ல ட்ரெஸ் பண்ண மாட்டாங்களாம். அவங்களே கேள்வியும் கேட்டு, அவங்களையும் பதிலையுமே சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அலைஸுக்கு பயங்கர டென்ஷனு. இப்படி ஒரு பாஸ் கிட்ட வந்து மாட்டிட்டோமே! இப்படிப்பட்ட ஒரு வேலைய செய்றோமே! ஆஃபீஸ் டைமு மட்டும் இல்லாம, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இத்தன ஃபோன் போட்டு தூங்க விடாம டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம். அடுத்த நாள் ஆஃபீஸ்க்குமே போறாங்க. நான் சொன்ன எல்லா ஒர்க்கையுமே எடுத்துக்கிட்டு கையில காஃபி, கேப்பச்சினோ அதான் அந்த கேப்பச்சினோ அந்த காஃபியுமே எடுத்துக்கிட்டு நெறைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. நான் ரொம்பவே கூலா இந்த ஹேண்ட் பேக் இருக்குல்ல, இந்த 2 பேக் இதில எந்த கலர் நல்லாயிருக்கு? எந்த பேக் உனக்கு புடிச்சிருக்கு? எது நல்லாயிருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களே அந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு, அவங்களே அந்த பதிலையுமே சொல்லிட்டு, அதில இருந்த ஒரு ஒயிட் கலர் ஹேண்ட் பேக்கையுமே எடுத்துக்கிட்டு போறாங்க. அலைஸுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. அப்படி மண்டைய பிச்சுக்கணும் போல இருக்கு. சரி ஓகே. நம்ம வேலையே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு வேலையா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ரூமு அப்படி குப்பையா இருக்கு. கோட் ஒரு பக்கம், அவங்களோட ஷூ ஒரு பக்கம், ட்ரெஸ் இன்னொரு பக்கம்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியா ஒரு ஒரு பக்கமா இருக்கு. அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு, அந்த ஆமின்ட்டு ஒரு ஜீவன் இருந்தது தெரியுமா? அது என்னன்னா, அது அவங்களோட பூனைக்குட்டி. ஸோ, அந்த பூனைக்குட்டியுமே பேக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கோ, இல்ல ஸ்கூலுக்கோ கூட்டுட்டுமே போயிட்டு வர்றாங்க. பூனைக்குட்டியெல்லாம் ஸ்கூலுக்கு போகுது. அது நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ, அந்த பூனைக்குட்டிக்கு என்ன பண்ணணுமோ, அதையுமே சேஃபா முடிச்சுட்டு, வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படின்ட்டு ரிலாக்ஸா இருக்காங்க. அப்போ நான் வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. செக்ஸியா, கிளாமரா அப்படி அந்த ட்ரிங்க்ஸ குடிக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்டைல் இருக்கு. ஸோ, அந்த அளவுக்கு பொறுமையா, அழகா, நிதானமா அப்படியே குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அலைஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கவும் அலைஸுக்கு மயக்கமே வந்துருது. நான் குடிக்கிற அழக பார்த்து அலைட்ஸ் அப்படியே மயக்கமே வருது. அப்படி மயங்கியே விழுகுறாங்க அந்த இடத்துல. நான் அப்படியே செக்ஸியா அப்படி ஒரு லுக்கு குடுக்க, அலைட்ஸுமே அத அப்படி பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கம் ஒர்க்கு போய்க்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அவங்க ஆஃபீஸில் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, ஒரு விளம்பரத்துக்கான ஒரு ஃபோட்டோ ஷூட்டுமே நடக்குது. ஸோ, அதுக்கான காஸ்ட்யூம், அதுக்கான ஷெட்யூல் எல்லாத்தையுமே பண்ணது அலைஸு தான். அப்போ அந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட்ட காணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னைக்கு இந்த ஃபோட்டோ ஷூட்டோட ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு வேணும். ஆனா இன்னைக்கு அந்த ப்ராடக்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்க இருக்கிற எல்லாருமே அலைட்ஸ் மேல தான் பழி போடுறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டு, இந்த ஷெட்யூல் பண்ணது எல்லாமே அலைட்ஸ் தான். இது அவளோட மிஸ்டேக் தான். இத யார்கிட்டயுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அலைட்ஸ் மேல பழி போடவும், என்ன பண்றதுன்னே தெரியல. அலைட்ஸ் அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாஸு, நானுக்குமே இது கஷ்டமா இருக்கு. அவங்க ஒரு விஷயத்த நெனச்சு பார்க்குறாங்க. நானும் ஒரு லேடியும் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, "நம்ம கம்பெனில டார்கெட் ரொம்பவே கம்மியா தான் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, நான் சொல்லுவாங்க, "இல்ல, நம்ம கம்பெனில ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ரொம்பவே நல்லா தான் வேலை பார்க்குறாங்க. ரொம்பவே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க" அப்படின்னு எவ்வளவோ சொல்லவும், அந்த லேடி கேட்க மாட்டாங்க. "இல்ல, எல்லாரும் ஒர்க் பண்றாங்க தான். ஆனா, அவங்களுக்கு கொஞ்சம் கூட திறமையே இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க.
நானும் எவ்வளவோ அவங்க ஸ்டாஃபுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த லேடி இல்ல, இந்த கம்பெனில இங்க யார் இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லத நெனச்சு பார்க்குறேங்க. இப்போ இந்த இடத்துல அலைட்ஸுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதும் உடனே நான் அந்த இடத்துல போயிட்டு அந்த ப்ராப்ளத்தையுமே சால்வ் பண்ணி குடுக்குறாங்க. நானுக்குமே அலைட்ஸ ஏதோ ஒரு விதத்துல புடிச்சிருக்கு. ஸோ அவங்கள அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஒண்ணா ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க. அலைட்ஸ் அவங்களோட பர்சனல் அசிஸ்டண்ட். ஸோ எப்பவுமே நான் கூடவே தான் இருக்குறாங்க. அப்போ நானு ஒரு விஷயத்த அலைஸ் கிட்ட கேட்குறாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியல. நெனச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது என்னன்னா, "நீ எனக்கு ஒரு கிஸ் குடேன்" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறாங்க. இத கேட்டதும் அலைட்ஸுக்கு பயங்கர அதிர்ச்சி. எது? நம்ம பாஸ இது நம்மகிட்ட கிஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அதிர்ச்சியில நிக்கவும், நான் மறுபடியும் அலைட்ஸ அப்படி பக்கத்துல இழுத்து அவங்க அந்த லிப்ஸ்லயே அப்படி ஒரு கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அலைட்ஸ எங்க பார்த்தாலும் புடிச்சு வச்சு கிஸ் பண்றது. பென் எடுக்கிற கேப்ல கிஸ் பண்றது, ஃபைல கொண்டு வர குடுக்குற கேப்ல கிஸ் பண்றதுன்னு சொல்லி அலைட்ஸ பார்க்குற இடம்லாம் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நானுக்கு அந்த அளவுக்கு அலைட்ஸ பிடிச்சிருக்கு. அலைட்ஸும் எவ்வளோ நாள் தான் பொறுமையா இருப்பாங்க. அவங்க பாஸ கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அலைட்ஸுமே பதிலுக்கு நான கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே அந்த லிப்ஸ்ல அவ்வளோ அழகா அப்படி நச்சுன்னு அப்படி ஸ்ட்ராங்கா ஃப்ரெஞ்சு கிஸ் தான். அந்த அளவுக்கு ஒரு கிஸ் அப்படி குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே இன்னும் ஒண்ணா நெறைய டைமு ஸ்பெண்ட் பண்றாங்க. அலைட்ஸு நானோட கால் விரல்ல அந்த நெயில் பாலிஷ் அழகா போட்டு விடுவாங்க. அந்த சீன் எல்லாமே அப்படி பயங்கர செக்ஸியா தான் இருக்கும். அவங்க அந்த போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவங்களோட லுக்கு, அது எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா, பயங்கர ரொமான்டிக்கா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட ஷர்ட்ட அப்படியே கழட்டி, அந்த சோஃபாலயுமே 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணுவாங்க. அலைஸ் கிட்ட இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அந்த ட்ரெஸ் அதில எதையுமே போடாம அப்படியே ரிமூவ் பண்ணி, அவங்க 2 பேருமே அப்படி ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் அந்த அளவுக்கு புடிச்சிருக்கும். இந்த ஒரு சீன பார்க்கும்போதே இந்த சீரிஸ்ல எந்த அளவுக்கு ரொமான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த சீரிஸ்லயுமே நம்ம ரொமான்ஸ எதிர்பார்க்கலாம் போல. இவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஸோ சீரிஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்க மாடலிங்க்கு ஒரு லேடி வந்திருக்கிறாங்க. அவங்க, "இந்த இடம் ரொம்பவே சூடா இருக்கு. எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். அதுவும் மினரல் வாட்டர் தான் வேணும்." அப்படின்னு சொல்லி கேட்கவும், அலைஸ் தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்றாங்கல்ல. ஸோ அலைஸ் அவங்களுக்கு வந்து தண்ணி குடுக்குறாங்க. அப்பந்தான் 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிட்டா, இவங்க 2 பேருமே முன்னாடி லவ்வர்ஸ். இவங்க 2 பேருமே ஒண்ணா இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் அந்த அளவுக்கு புடிச்சிருக்கு. நான் பாஸ் ஆயிட்டேன். சின்ன வயசுலேருந்து 2 பேருமே ஒண்ணா இருந்திருப்பாங்க போல. எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணி, அவங்க 2 பேரும் அவ்வளோ ஹேப்பியா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு லைஃப வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடி தான், "நம்ம 2 பேரும் கண்டிப்பா லவ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ரூல் சம்மதிக்காது." அது என்ன ரூல்ன்னு தெரியல. காதலுக்கு அப்படி என்ன ஒரு விதி அப்படின்னு தெரியல. ஸோ இந்த லேடி தான் அலைஸ, "வேணாம், நம்ம 2 பேருக்கும் லவ் செட் ஆகாது." அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அவங்களுமே அழுதுகிட்டே தான் போறாங்க. நம்ம 2 பேரும் கண்டிப்பா லவ்வர்ஸா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போறாங்க. இப்போ மறுபடியும் 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்குமே அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்போ மறுபடியும் 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. இது 2 பேருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் நான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இத பார்க்கும்போது நானுக்கு ரொம்பவே கோவமா இருக்கு. யாரு இது? அலைஸ் ஏன் இவங்க கூட இந்த அளவுக்கு க்ளோஸா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ்வளோ கோவம் வருது. ஸோ தனியா உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க நானு. உடனே அலைஸுமே வர்றாங்க. "உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக நீ சோகமா இருக்க?" அப்படின்னு கேட்கவும், நானு, "நான் இப்போ கொஞ்சம் தனியா இருக்கணும். ஸோ நீ என்னை விட்டு விலகி போ" அப்படின்னு சொல்லவும், அலைஸ் அந்த இடத்துல எதுவுமே சொல்லாம அங்கேருந்து வந்துடுறாங்க. வந்து இவங்க ஒரு பக்கம் தனியா நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த லேடி சொன்னேன்ல, அவங்க அலைஸ பின்பக்கமா வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க. "இப்போ இருக்கிற இந்த ஜாப்ப நீ விட்டுரு. நீ என்னோட மேனேஜரா இருன்னு" சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு நான் வர்றாங்க. நானுக்கு இத பார்த்ததும் பயங்கர கோவமா இருக்கு. உடனே அந்த லேடியோட கைய தட்டி விட்டுட்டு பயங்கர கோவத்துல அப்படி முறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க இவங்க 2 பேருக்கும் நடுவுல. இப்போ
உங்களுக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இது என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரின்ட்டு. இவங்க 3 பேருக்குள்ள நடக்கிற ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான் இது. அலைஸு யார சூஸ் பண்ணாங்க, யார் கூட இருக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியே. இந்த ஸ்டோரி எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஸ்டோரிய பார்த்தா தான் தெரியும் அலைஸ் யார் கூட இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி இதோட முடியுது. இது ஒரு ஒன் லைன் ஸ்டோரி மாதிரியெல்லாம் தெரியல. ஒரு முழு கதையுமே சொன்ன மாதிரி தான் இருக்கு எனக்குமே. ஏதோ ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு ஒரு கதை கிடைச்ச மாதிரி இருக்குல்ல. சரி ஓகே. இன்னைக்கு நானும் ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசிட்டேன். இப்போ உங்களுக்கு வீடியோவுமே வந்துரும். நேத்து நான் சொல்லியிருந்தேன் 10 நிமிஷம் பேசுறதுக்குள்ள வேர்த்து கொட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக ஃபீல் பண்ணியும் பேசியிருந்தீங்க. பட் இன்னைக்கு என் ஊர்ல நல்ல மழை. நான் நல்ல மழையில ஆட்டம் போட்டுட்டு தான் உட்காந்து இந்த சீரியஸுமே பேசிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு வேர்க்கல. நீங்க யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எனக்கு வேர்க்கல. நீங்க யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஓகே? நாளைக்கு என்ன ஸ்டோரி பேசலாம் அப்படிங்கிறத நான் இப்போ போய் பார்க்க போறேன். நீங்க இந்த ஸ்டோரிய கேட்டுட்டு உங்களோட கருத்த கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க் யூ.